ஹலோங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறமா ரொட்டீன் விளாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா சம்மர் ஹாலிடேலாம் விட்டுட்டாங்க இல்லையா கிட்ஸுக்கு. வீட்டில் வச்சு சமாளிக்கவே முடியல அப்படின்னு தான் சொல்லுவேன். எத்தனை பேர் வீட்டில் இந்த மாதிரி அப்படின்னு தெரியலங்க. 2 பேரும் சேர்ந்து விளையாண்டா அது பெரிய விஷயமா இருக்குது. காலையில் எந்திரிச்ச உடனே 2 பேருக்கும் வந்துட்டு பாலை வந்து அடுப்பில் வச்சுட்டு 2 பேரும் ஒரு ஃப்ரூட்ஸ் கேட்குறாங்க. ஒருத்தன் ஸ்ட்ராபெரி வேணும்னு கேட்குறான், ஒருத்தன் பனானா வேணும்னு கேட்குறான். ஸோ 2 பேருக்கும் காமனாக பார்த்தீங்க அப்படின்னா பவுலில் போட்டு கொடுத்தாச்சு. ஸ்ட்ராபெரி, பனானா, ஆப்பிள் கட் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ இதுக்கும் சண்டை தான் வரும். எனக்கு கொஞ்சமாக வச்சுருக்கீங்க, அவனுக்கு நிறையா வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேயும் பங்கு பிரிக்கிறதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலாக பிரிக்கணுங்க. ஸோ அதனால ஈக்குவலாக பிரிச்சுட்டு கொடுத்துட்ருக்குறேன். தர்ஷுக்குட்டி ஆல்ரெடி எனக்கு ஆப்பிள் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஆப்பிளாக எடுத்து சாப்பிட்டுட்ருக்குறான். 2 பேருக்கும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு உட்கார வச்சாச்சு. மார்னிங்லேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் என்னை வந்து என்ன பண்ணுவானுங்கன்னா புலம்ப விட்டுட்டே இருக்கிறானுங்க. எப்போ தான் ஸ்கூல் ஆரம்பிக்குமோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ 2 பேரும் வந்து மார்னிங்கே டிவியை பார்த்துக்கிட்டே வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஃப்ரூட்ஸை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா தான் பால் கொடுக்கணும். ஸோ அதனால பால் வந்து ஆறட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருக்குறேன். பாலை காய வச்சு ஆறுறதுக்கப்புறம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த பால்லையே பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நான் டீ எதுவும் போடலை. கிளைமேட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் க்ளவுடியாக இருந்த மாதிரி லைட்டாக தூறல் மாதிரி இருந்துகிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் சில்னஸாகவும் இருந்துச்சு இன்றைக்கி. எனக்கு இதுலேயே பூஸ்ட் வந்து போட்டுக்கிட்டேங்க. நம்மளுக்குன்னு தனியாக போடுறதுக்கு ஒரு சோம்பேறித்தனம். ஸோ டெய்லி வந்து பிரிஸ்காக இருப்போமா அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க. ஏதாவது ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். சரி என்ன லஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கும்போது சொரக்காய் இருந்துச்சு. சொரக்காய் போட்டு சாம்பார் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பருப்பை வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். சைட் பை சைடு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தோசை ஊற்றிட்டு மீன் சட்னி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஏதாவது சிம்பிளாக பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த கேப்பில் தர்ஷுக்குட்டி கீழே வந்து நோண்டிக்கிட்டே இருக்காங்க. எத்தனை பேர் வீட்டில் இந்த மாதிரின்னு சொல்லுங்களேன். இப்போ வந்து தர்ஷன் வந்து இந்த கிச்சன்லேயே தான் இருக்கான். ஒரு வேலை கூட பண்ண விட மாட்டான். குழந்தையா இருக்கும்போது எவ்வளோ அமைதியாக இருந்தானோ எல்லாரும் சொல்லுவாங்க அவன் எவ்வளோ அமைதியாக இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தோசை ஊற்றிட்டு வர்றதுக்குள்ளே 2 பேருக்கும் பெரிய சண்டை வந்துடுது. ஏதாவது ஒரு சண்டை. என்னோட திங்ஸ் அவன் எடுத்துட்டான், அவனோட தெய்வம் எடுத்துட்டான். இதே பிரச்சனை தான். வளர்ந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ண போகிறானுங்க அப்படின்றது தெரியலைங்க. ஸோ இது லஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பருப்பு வேக போட்டிருக்கேன். அது கூடவே வெங்காயம், தக்காளி, மஞ்சத்தூள், லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா தோசையும் ஊற்றி வச்சுட்டே தான் சைட் பை சைடு வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா இவனுங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து நான் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஃப்ரெஷ்அப் ஆக்கி விட்டுட்டு சாப்பிட வைக்கணும். அப்படியே கடன்னு அந்த டே வந்து போகிற மாதிரி தாங்க இருக்குது. கொஞ்சம் நேரம் கூட நம்மளுக்கு ரிலாக்ஸாக ஒரு 5 மினிட்ஸ் கூட உட்கார டைமே கிடைக்க மாட்டேங்குது. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவில் கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதாவது இங்கே ரெண்டெல்லாம் எந்த மாதிரி வரும், மந்த்லி எக்ஸ்பென்ஸ் வந்து எந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நான் வந்துட்டு என்ன சொல்லுவேன் அப்படின்னா அந்த மந்த்லி எக்ஸ்பென்ஸ் வந்து ஒவ்வொரு ஃபேமிலியை பொறுத்து சேஞ்ச் ஆகுங்க. நம்ம வந்துட்டு ஒரு ஃபேமிலியில் வந்துட்டு இப்போ நான்வெஜ் ஃபேமிலி, வெஜ் ஃபேமிலி அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. இப்போ வெஜ்ஜை விட பார்த்தீங்க அப்படி இப்போ வெஜ்ஜோட காஸ்ட்டும் அதிகமாகிடுச்சு, நான்வெஜ் காஸ்ட்டும் அதிகமாகிடுச்சு. ஸோ ஒரு வாரத்துக்கு கிராசரி ஸ்டோர் போனாலே $100 மேலே வந்துடுது. அதாவது நான்வெஜ் வாங்கினாலே. வெஜ்ஜுனா ஒரு 50க்கு மேலே வந்துடும். அது போக மற்ற வால்மார்ட், இந்த சாம்ஸ் இந்த மாதிரி போகும்போது வாரத்தில் ஒரு 200ஆவது வந்துருங்க. இதே இது நீங்கள் மந்த்லிக்கு கால்குலேட் பண்ணுங்களேன். நான் ஒன்லி அந்த கிராசரி மட்டும்தான் சொல்கிறேன். அது போக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்ட் இருக்குது. இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு இங்கே. அதாவது ரெண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃப்ளோரை பொறுத்து இருக்குது. கீழே அண்டர் அப்புறமா மேலே இருக்கவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். அப்பார்ட்மெண்ட்லேயும் வந்து ரெண்டெல்லாம் வந்து சேஞ்ச் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து இங்கே இருக்க முடியும். கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துட்டு உங்களுக்கு மந்த்லி எக்ஸ்பென்ஸ் இவ்வளோ தான் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒவ்வொரு மந்த்து நம்மளுக்கு வேரியேஷன் ஆகுங்க. அது வந்து நம்ம பண்ணுற செலவை பொறுத்து தான் இருக்குது. ஒரு சில வாரங்களில் ஏதாவது பர்த்டே பார்ட்டிஸ் வந்துடும். அதுக்கப்புறமா வந்துட்டு வெளியில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மந்த்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸஸாக வந்து நம்மளுக்கு அமௌண்ட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். இதை வந்து குறிப்பிட்டு நம்மளுக்கு மந்த்லி எக்ஸ்பென்ஸ் இவ்வளோ தான் ஆகுது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. ஸோ நம்ம வந்து செலவுகள் பண்ணுறதை பொறுத்து தான் மந்த்லி எக்ஸ்பென்ஸ் இருக்கும். அதே மாதிரி இங்கே
ஹாஸ்பிட்டல் செலவுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மலாம் அந்த ஹாஸ்பிட்டல் செலவு எப்போ வரும் அப்படிங்கிறதையும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி சொல்ல முடியாது. ஒரு சில நேரம் ரொம்ப முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா வேறு வழியே இல்லாமல் ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி தான் இருக்கும். அந்த டைம்லலாம் நம்ம வந்து எமர்ஜென்சி போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த மந்த்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் வரதான் செய்யும். அந்த அமௌண்ட்டெல்லாம் வந்துட்டு நம்ம இப்போ $2,000 $100,000 அந்த மாதிரி ரேஞ்சிலலாம் வரும்போது நம்ம மந்த்லி பே பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு அப்படி இல்லை ஃபுல் அமௌண்ட்டாகவும் நம்மளால் பே பண்ண முடியாது இல்லையா. ஸோ மந்த்லி பே பண்ணுறதுனால அதை பொறுத்தும் வேரியேஷன் ஆகும். ஸோ இவ்வளோதான் வரும் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக வந்து சொல்ல முடியாது. தர்ஷன் கூட பேசிக்கிட்டே வந்துட்டு தோசையும் ஊற்றியாச்சுங்க. ஊற்றிட்டு சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாப்பிட வச்சுட்டு அவனுங்களை விளையாட அனுப்பி விட்டாச்சு. யார் வீட்டுக்காவது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி கேட்டுருவாங்க. ஸோ சாப்பிட வச்சு அனுப்பி விட்டுட்டு லஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பொட்டேட்டோ ஃப்ரையும் சொரக்காய் போட்டு சாம்பாருங்க. சொரக்காய் போட்டு சாம்பார் வச்சோம் அப்படின்னாலே சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி பண்ணுவேன். ரொம்ப கெட்டிமாக இல்லாமல் தண்ணியாக இருக்க மாதிரி பண்ணோம் அப்படின்னா சொரக்காய் சாம்பார் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் வந்துட்டு இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இல்லையா, அந்த இதில் தான் இப்போ ரைஸே வடிக்கிறது. ஸோ ரைஸ்க்கும் வந்து அந்த சைடு தண்ணி வச்சாச்சு. இது வந்து குழம்புக்காக கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஃபஸ்ட்டு சொரக்காயை ஓரளவுக்கு ஒரு 2 to 3 minutes நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு மற்றதை ஆட் பண்ணணும். ஒரு சில பேர் வந்து சொரக்காயை அப்படியே போடுவாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி வதக்கி சேர்க்கும் போது டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம சாம்பார் தூள் சேர்த்து கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா நம்ம பருப்பெல்லாம் ஆட் பண்ணாலே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் எப்போவுமே சாம்பார் இந்த மாதிரி தான் பண்ணுவேன், சொரக்காய் சாம்பார். இதில் வந்து புளிக்குழம்பு கூட வைக்கலாம். எங்கள் அம்மா வந்து ஒன்லி புளிக்குழம்பு மாதிரியும் பண்ணுவாங்க. அதுவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சொரக்காய் வாங்கினாலே ஒன்று சொரக்காய் போட்டு தால் மாதிரி பண்ணிடுறது, அப்படி இல்லைன்னா சாம்பார் பண்ணிடுறது. சாம்பாரே பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இது கூட சாம்பார் தூள் ஆட் பண்ணிவிட்டு கலந்ததுக்கு அப்புறமா தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுடலாம். நான் வந்து 2 to 3 minutes இந்த சொரக்காயை வதக்கினதுக்கப்புறமா சாம்பார் தூள் சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 2 to 3 minutesக்கு வதக்கி விட்டுக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா புளி வந்து ஆல்ரெடி ஊற வச்சுருங்க. கொஞ்சமாக ஊற வச்சுட்டு இது கூட சேர்த்தோம் அப்படின்னாலே சூப்பராக இருக்கும். புளி இல்லாமல் கூட நல்லாயிருக்கும். அதுக்கு பதிலாக 2 தக்காளி எக்ஸ்ட்ரா போட்டுட்டோம் அப்படின்னா புளி தேவையில்லை. தக்காளி கொஞ்சம் கம்மியாக போட்டோன்னா ஒரு கொஞ்சம் புளி வந்து நம்ம கரைச்சி ஆட் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் வந்து போட்டுட்டேன். ரைஸ் போட்டுட்டு உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு சில பேர் வந்து இதில் வந்து உப்பு வந்து போட மாட்டாங்க ரைஸில். எங்கள் ஊர் சைடெலாம் பார்த்தீங்க அப்படின்னா உப்பு போட்டு தான் சமைப்பாங்கங்க. ஸோ அதனால எனக்கும் அந்த பழக்கம் வந்து அப்படியே வந்துருச்சு. ரைஸில் வந்து உப்பு போடலைன்னா அது சாப்பிடவே முடியல, ஏன்னே தெரியல. ஸோ ஒரு 1/2 உப்பாவது வந்து ஆட் பண்ணிப்பேன். ஸோ ஆட் பண்ணியாச்சு. இந்த சைடு சாம்பாரும் கொதிச்சிட்ருக்குங்க. பருப்பும் நல்லா வந்து வெந்துருச்சு. இதை வந்து மசிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா ஆட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குன்றனால பருப்பை வந்து நல்லா வந்து மசிச்சுக்கிறேன். மத்து வச்சு மசிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்லா வந்து குக்கரில் விட்டாலே நல்லா வந்து மசிஞ்சிரும் இல்லையா. நான் வந்துட்டு இது கூடவே ஆட் பண்ணிக்கிறேன். சாம்பார் கூட ஒரு ரெசிபியா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ஒரு ரெசிபி தாங்க. தெரியாதவங்க கூட தெரிஞ்சுப்பாங்க, யாராவது ஒருத்தருக்காவது யூஸ் ஆகும் இல்லையா. ஸோ அதனால தான் பருப்பை வந்து நல்லா கலந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா சாம்பார் ஆஃப்டர்நூன் வச்சுட்டேன் அப்படின்னா நைட்டுக்கும் வந்து யூஸ் ஆகிக்கிடுங்க. நைட்டுக்கு ஒரு இட்லியோ தோசையோ அப்படி இல்லைன்னா பொங்கலோ ஏதாவது பண்ணி ஈஸியாக முடிச்சுக்கலாம். ஆஃப்டர்நூன் வைக்கிற சாம்பாரை நல்லா வந்து இந்த மாதிரி நான் வந்து மத்தெல்லாம் வச்சு கடையில் கரண்டிலேயே கடைஞ்சி விட்டுட்டேன். கடைஞ்சிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த சாம்பார் வந்து ரொம்ப கெட்டிமாக இருந்தால் நல்லா இருக்காது. நல்லா வந்து தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம். ஊற்றி சாப்பிட்ற மாதிரி சேர்த்திங்க அப்படின்னா நல்லாயிருக்குங்க. கலந்துட்டு குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். ஸோ தேவையான அளவு தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு குழம்புக்கு உப்பு கம்மியாக இருந்துச்சு. ஸோ இதில் கொஞ்சமாக நான் வந்து உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுறேன். வேணும் அப்படின்னா நம்ம இதில் புளி ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். தக்காளி எக்ஸ்ட்ரா போட்டால் நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தான், தக்காளி எக்ஸ்ட்ரா போட்டால் புளி தேவையில்லை. எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். பொட்டேட்டோ நறுக்கி வச்சுருக்கேன். கடையில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோவை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அது கூட மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்து அப்படியே ஒரு உப்பு சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். அப்படியே தூக்கி கொட்டிட்டோம் அப்படின்னா அப்படியே ஃப்ரை ஆகிடும்னு சொல்லிட்டு இது கூட கொஞ்சமாக நீங்கள் சோம்பு கூட ஆட் பண்ணிக்கலாங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கருவேப்பிலை சேர்த்துட்டு அது கூடவே நம்ம கிளறி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பொட்டேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 2 பல் இடித்து
பல் பூண்டு சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் வந்து அந்த ஃப்ளேவர், பூண்டோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து தண்ணி எதுவும் ஊற்றாமல் அந்த எண்ணெயிலேயே வறுபடுற மாதிரி நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக மூடி போட்டுட்டு மீடியமில் வச்சிங்க அப்படின்னாலே நல்லா வந்து 10 to 5 minutes 7 minutes தாங்க மோஸ்ட்லி வெந்துடும். இந்த அடுப்புக்கு அதுக்கும் 7 minutesல பார்த்தீங்க அப்படின்னா பொட்டேட்டோ நல்லாவே வெந்துடும். மீடியமில் வச்சிட்டிங்க அப்படின்னா. எங்கள் வீட்டில் யாருக்கு பொட்டேட்டோ பொரியல் பிடிக்குதோ இல்லையோ, என் வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிக்கும். வாரத்தில் ஒரு நாளாவது கண்டிப்பாக வந்து பொட்டேட்டோ எதுலையாவது இருந்துடும். பொட்டேட்டோ ஃப்ரை, அப்படி இல்லைன்னா பட்டாணி போட்டு குருமா, இந்த மாதிரி எதுலையாவது ஒன்றில் பொட்டேட்டோ ஆட் பண்ணிவிடுவேங்க. சைட் பை சைடு பார்த்தீங்க அப்படின்னா ரைஸையும் வடிச்சிட்டு பாதியை ஹாட் பேக்கில் எடுத்து வச்சுட்டு பாதி வந்து அந்த பாத்திரத்தில் இருக்குது. 2 டம்ளர் தான் போடுவேன். பார்க்குறதுக்கு பெரிய பாத்திரமாக இருக்குது. ஆனால் எல்லோரும் கேட்பாங்க வந்து பார்த்தோன்னே, நேரில் பார்க்கும்போது குட்டி பாத்திரமா, சுஷ்மி கூட கேட்டாங்க, நேரில் பார்க்கும்போது குட்டி பாத்திரமா இருக்குது, வீடியோவில் பார்க்கும்போது பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாத்திரம் வந்து அது 2லேருந்து 2.5 டம்ளர் அந்த ரஞ்சில் தான் வேகும். நான் வந்து அதில் ரைஸும் கம்மியாக தான் போடுவேங்க. பார்க்குறதுக்கு தான் பெரிய பாத்திரமாக தெரியுது. சரி, வடித்து சாப்பிட்டா இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் வடிக்கும் போது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால தான் அடிக்கடி அதிலையே வடிக்கிறேன். இந்த தாளிப்பு பார்த்தீங்க அப்படின்னா சாம்பாருக்காகங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், மிளகு கூட நம்ம சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 வரமிளகாய், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து தாளித்து சாம்பாருக்கு கொட்டிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிடும். மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா நான் 11 to 11:30 எல்லா வேலையுமே முடிச்சிருவேன். அது வந்து ஹர்ஷன் ஸ்கூல் போகும்போது 11 o'clock போகிற பழக்கத்தில் இருந்தே எனக்கு வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்கும்ன்றனால தான் நான் வந்துட்டு அந்த மாதிரி பண்ணேன். இல்லைனா ஃபுல் டே அந்த கிச்சன்லேயே நிற்கிற மாதிரியே போயிடும். அப்படிங்கிறனால தான் கடகடன்னு ஒரு 11லேருந்து 11:30 எல்லா வேலையும் முடிச்சுட்டு பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வீடியோ எடிட்டிங் எனக்கு இருக்குங்க. ஸோ அதனால் அந்த வீடியோ எடிட்டிங் கொஞ்ச நேரம் பார்த்துட்ருப்பேன். என்னென்னா மற்ற நேரம் வந்துட்டு இப்போ 12 மணிக்கு 1 மணிக்கு லஞ்ச் பண்ண ஆரம்பித்தோன்னா அதுக்கப்புறம் வந்து நம்மளால் அந்த ஒரு 1 hour அங்கேயே கிச்சனுக்குள்ளே, காலையில் ஒரு 1 hour, அப்புறமா ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு ஒரு 1 hour அப்படியே வந்து டைமை நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்னென்னா மார்னிங்கே வந்துட்டு சைட் பை சைடு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் சேர்த்து பண்ணிங்க அப்படின்னாலே ஈஸியாக முடிஞ்சிருங்க. ஸோ நான் எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் ஃபாலோ பண்ணுவேன். 11:30 to 12 லஞ்செல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்துடுவேன். அடுத்து கூட வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சாம்பாருக்கு தாளித்து கொட்டினதுக்கு அப்புறமா இது கூட மேலே வந்து மல்லி இலை தூவி இறக்கிட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. இந்த சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா பீர்க்கங்காய், இதே டைப்பில் பீர்க்கங்காய் சாம்பார் கூட பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். முள்ளங்கியும் இதே டைப்லேயே வந்து பண்ணலாங்க. வெஜிடபிள்ஸ் போட்டு வைக்கிறத விட இந்த மாதிரி ஒரு காய்கறி போட்டு வைக்கும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ லஞ்ச் பார்த்திங்கன்னா சொரக்காய் சாம்பார், மாங்காய் போட்டு அப்படியே வந்து ஒரு மிளகாத்தூள் போட்டு ஒரு பிரட்டல் மாதிரி பண்ணி, மிளகாத்தூளும் உப்பும் போட்டு பிரட்டல் மாதிரி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மாங்காய், உருளைக்கிழங்கு பொரியலுங்க. அவ்வளோதான். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு 5 o'clock மேலே எனக்கு டீ போட்டுட்ருக்கேன். ஏன்னா காலையிலேருந்து டீ குடிக்கல இல்லையா, சரி டீயை போட்டு குடிச்சிட்டு எல்லோரும் ஃபேமிலியாக வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பேசிகிட்ருக்கோம். சரி டீயை குடிச்சிட்டு போகலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன். ஸோ ஃபைனலாக டீயெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு ஈவினிங் வந்து எல்லாரும் வந்து வாக்கிங் போனோங்க. ஒரு 1/2 hour. கிளைமேட் லைட்டாக சில்லுன்னு இருந்துச்சுங்க. சரி இருக்க சாம்பாரை வச்சு நைட்டு தோசையோடு முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு வந்தோம். ஈவினிங் வாக்கிங் போகும்போது ரொம்பவே ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி ஒரு ஃபீலுங்க. நல்லா இருக்குது. அதனால தான் டெய்லி இப்போல்லாம் வாக்கிங் போயிடுது. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.